அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஆதிசங்கரர் பஜகோவிந்தம் கூறியுள்ளார். ஆதிசங்கரர் யார் அப்படின்னா ஜெகத்குரு. ஜெகத்குரு அப்படின்னா உலகத்துக்கே குருவா இருக்காரு. உலகத்துக்கு குருவா இருக்காரு அப்படின்னா ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு எவ்வாறு நன்மை செய்வதற்கு பல விஷயங்கள் சரியான வகையில் கற்றுக் கொடுக்கார்களோ அது போல அவர் நம்மளை பிள்ளைங்களா நினைச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் நம்மளுக்கு விவேக சூடாமணி, பஜகோவிந்தம் பல்வேறு முறையில நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அவருக்கு நம்ம நமஸ்காரம் சொல்லிட்டே ஆரம்பிச்சுக்கலாம். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்பிராப்யே சந்நிஹித காலே நஹி நஹி ரக்ஷதி ருக்கன் கரணே. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது பாடல் கிடையாது, பஜனையும் கிடையாது. பஜ கோவிந்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கலாம். கோன்னா இந்திரியங்கள், இந்திரியங்கள்னா புலங்கள். அதாவது இந்திரியங்களை ஜெயிச்சிரு. இந்த இந்த கண்ணு பாக்குது, அந்த விஷயங்களை ஜெயிச்சிரு. அது பார்க்கிற அனைத்துக்கும் ஒட்டுக்குது, கொண்டு வருது, அவற்றை ஜெயிச்சிரு. காது கேக்கும், அதை ஜெயிச்சிரு. நாக்கு ருசி பார்க்கும். அப்படி அந்த புலங்கள், 5 புலங்கள் எது இருக்குதோ அதுதான் கோ. விந்தம்னா கோவிந்தம் அப்படின்னா புலங்களை ஜெயிச்சவர். அதனாலதான் பெருமாளை என்ன சொல்றோம், கோவிந்தா அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த பேருக்கு பின்னாடி அவர் ஜெயிச்ச விஷயம் ஒண்ணு இருக்குது. தன்னுடைய 5 புலங்களை ஜெயிச்சவர் தான் கோவிந்தா. அதனால அவர் ஸ்டார்ட் பண்றதே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். கோவிந்தம் பஜ மூடமத்தே. அதாவது என்ன சொல்றாரு, மூடமத்தே அப்படின்னா மூர்க்கனே உன்னுடைய புலங்களை ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சம்பிராப்யே சந்நிஹித காலே, உனக்கு இறந்து போற சமயம் வந்தா, டைம் ஆயிப்போச்சு, பூமி மேல எவ்வளோ ஃபாஸ்டா ஆயிடும். பிறந்துடுறோம், படிக்கிறோம், சம்சார வாழ்க்கை பார்க்கிறோம், அது இது பார்க்கறதுக்குள்ளே சமயம் ஆயிட்டி நம்ம காடுக்கு போக வேண்டியதா இருக்கும். சம்பிராப்பிய சந்நிகித்த கால அதுக்குள்ளேயே புலங்களை ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்றாரு. நஹி நஹி ரக்ஷதி ருக்கன் கரணே, யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல. 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்றது பார்க்கலாம். நம்மளுக்கு பால்யாவஸ்தே கிரீடாசக்தா, யவனவஸ்தே தருணீசக்தா, விருத்தாப்யாம் சிந்தாசக்தா, பரசே பிரம்மணி கோபீன சக்தா. அப்படின்னா சின்ன வயசுலோ வெள்ளாட்டைகள் அப்படிதான் இருப்போம். பால்யாவஸ்தே கிரீடாசக்தா, விளையாடைகள் மேல நம்மளுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம பாருங்க, பசங்களை தாய் கூப்பிடுற வரைக்கும் சாப்பிடுறதுக்கு வரமாட்டாங்க, தூங்குறதுக்கு வரமாட்டாங்க, அப்படி விளையாடிக்குவாங்க. அதனால சின்ன வயசு அதே அந்த விளையாட்டைகளோடையே நம்மளுடைய சமயம் அனைத்தும் காலியாயிட்டு இருக்குது. யவனவஸ்தே தருணி சக்தா அப்படின்னா ஒரு இளமை பருவத்துக்கு வரும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கும்,
லேடிஸ் பற்றிய ஜென்ஸ்க்கு அட்ராக்ஷனும், ஜென்ஸ் பற்றிய லேடிஸ்க்கு அட்ராக்ஷனும், இப்படியே பாதி சமயம் நம்மளுக்கு அங்கேயே போயிட்டு இருக்குது. அதுதான் சொல்றாரு, யவனவஸ்தே தருணி சக்தஹா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3வது, விருத்தாப்பியாம் சிந்தா சக்தஹா. முதியோர் தன்மை வருது. அப்போ என்ன செய்யறோம்? உட்கார்ந்து எனக்கு பொண்ணுக்கு ஜாபு வரல, பேரனுக்கு சீட்டு வரல, அது இந்த பிரச்சனை இருக்குது, சால்வ் ஆகல, அது இருக்கு, இது இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிந்தா சக்தகா, சிந்தனைகளோட இருக்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? பரசே பிரம்மணி கோபீன சக்தகா. யாருமே அந்த பிரம்ம பதார்த்தத்தை பற்றி, ஆன்ம பதார்த்தம் பற்றி, தெய்வ பதார்த்தம் பற்றி யாரும் நினைக்கிறது இல்ல. பரசே பிரம்மணி கோபீன சக்தகா. யாரும் நான் தெய்வம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியோ முயற்சியோ செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறாரு. நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, சின்ன வயசுல இப்படி பண்றீங்க, இளமையில இப்படி வேஸ்ட் பண்றீங்க, எல்லாம் முடிச்ச பிறகு தட் இஸ் ரிட்டையர் லைஃப் அப்படின்னா செகண்ட் லைஃப் நம்மளது, அத கூட நீங்க வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மங்கள் இருக்கு, ரெண்டு ஆசிரம தர்மங்கள் இருக்கு. வர்ணாசிரம தர்மம்னா அது இப்போ நம்மளுக்கு தேவையில்லை. ஆசிரம தர்மங்கள் பார்க்கலாம். 4 இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமம், குருஹஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசாசிரமம் அப்படின்னு 4 இருக்குது. பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படின்னா நம்மளுக்கு பழைய காலத்துல குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமங்கள்ல எல்லாமே கத்து கொடுப்பாங்க. தட் இஸ் ஆன்மீக பௌதீக கல்விகள் அனைத்தும் சொல்லி கொடுப்பாங்க. தட் இஸ் ஆன்மீக அப்படின்னா எப்படி போராடுறது, எப்படி நம்ம ஒரு ரைடிங்ஸ் பண்றது, ஆக்டிவிட்டிஸ் செய்யறது அனைத்தும் கத்து கொடுப்பாங்க. தியானம் கத்து கொடுப்பாங்க. உபநயனம், உபநயனம்னா என்ன அர்த்தம்? ஊனல் போடுறது கிடையாது. சப் ஐ, தட் இஸ் 3ஆம் கண்ணு பற்றி சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரல் டிராவல் பற்றி சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு உலகத்துக்கு தேவையான கல்விகள், அதாவது மேத்ஸ் இருக்கலாம், ஒரு லாங்குவேஜ் இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம், எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. இது சின்ன வயசுல பிரம்மச்சரியாசிரமம். தட் இஸ் ஒரு ஆன்மாவுக்கு, பூமி மேல பிறந்த ஒரு ஆன்மாவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இவங்க ஃபிட்டா இருக்கிறாங்க அனைத்துக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது குருஹஸ்தாசிரமம் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுடைய சம்சாரம் என்பது அந்த டிராவலிங் ஸ்டார்ட் ஆயிடுது, அந்த பிரயாணம். அப்போ உலகத்துக்கு பசங்களை கொடுக்கறது, அவங்கள சரியான வளர்ப்பு, தட் இஸ் சரியான பேரண்டிங், அவங்கள மறுபடியும் உலகத்துக்கு உபயோகமான ஒரு நபராக நம்ம வளர்க்கறது. இப்படி சில நாட்கள் முடிச்ச பிறகு வானப்பிரஸ்தம், தட் இஸ் ரிட்டையர் லைஃப். நம்மளுடைய பொறுப்புகள் வேலைகள் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட், மனைவி கணவர், நம்மளுடைய சமயத்தை சொசைட்டிக்காக ஒதுக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ வரைக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்காக நம்ம ஒதுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? நம்மளுடைய வசுதைக குடும்பம், இந்த பூமி அனைத்தும் நம்மளுடைய குடும்பம் தான். அதனால நம்மளுடைய சமயத்தை சமூகத்துக்கு ஒதுக்கிட்டு அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சமயத்தை சமூகத்துக்கு ஒதுக்காம
இருக்கிறதால என்ன நடக்குது? சுகர் வருது, பிபி வருது. நம்ம அந்த எனர்ஜியை சரியா பயன்படுத்துறது இல்ல. அப்போ என்ன ஆகும்? அது இப்படியே அனுபவிக்கிறோம், இப்படி கஷ்டப்படுறோம். இப்படி கஷ்டப்படுறது விட உலக நன்மை செய்து நம்ம ஆரோக்கியமா இருக்கணும். திஸ் இஸ் ரிட்டையர்ட் லைஃப். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சந்நியாசாசிரமம். அதாவது அப்போ தனித்தனியா மனைவிக்கு தனி அஜெண்டா, கணவருக்கு தனி அஜெண்டா. தட் இஸ் நம்மளுடைய ஒர்க்கு நம்ம பார்க்கணும், அவங்களுடைய ஒர்க்கு அவங்க பார்க்கணும். ஒரே சீலிங்லயே இருக்கணும், ஆனா தனித்தனியா இருக்கணும். வெறும் சப்போர்ட் மட்டுமே. இது சந்நியாசாசிரமம். தட் இஸ் ஒன்னா தனியா பிறக்கிறோம், மறுபடியும் தனியா நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். இல்லைன்னா பாருங்க, வீட்டுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது, கரெக்ஷன் பண்றது, சண்டம் போட்டுக்கிறது, வாழ்க்கை வேஸ்டா போயிட்டு இருக்குது. நம்மள நாம சரியான வகையில உருவாக்கிக்கணும். இதுதான் அவர் சொல்றாரு. பால்யாவஸ்தே கிரீடாசக்தः, யவனவஸ்தே தருணி சக்தः, விருத்தாப்யாம் சிந்தாசக்தः, பரசே பிரம்மணி கோபீன சக்தः. அதனால எப்பொழுதுமே நம்மளுடைய பயிற்சி, முயற்சி, நான் கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம டைமு ஒதுக்கணும். வித் சர்வீசஸ், வித் ஒர்க்ஸ், வித் லேர்னிங்ஸ். நம்ம இங்கே பாத்தீங்கன்னா இளமை பருவத்துல இருக்கும் பொழுது துளசிதாஸ் கதை ஒண்ணு இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு கல்யாணம் பண்ண பிறகு மனைவின்னா ரொம்ப விருப்பம். அவரு ஜாஸ்தி விட்டு இருக்க மாட்டாரு. தொழிலுக்கு போனா கூட அவர் வந்து வந்து பார்த்துட்டு போயிடுவாரு. அப்படி ஒரு அவங்க மேல மோகம் இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவரு தொழிலிருந்து வர சமயத்துக்கு வீட்டுக்கு வரும் பொழுது மாமனார் தன்னுடைய மனைவியை ஊருக்கு கூட்டிட்டு போனாரு. இவருக்கு கோபம் வருது, எனக்கு சொல்லாமலே அவரை ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு தண்ணி இருக்குது, ஆறு இருக்குது, அடுத்த கிராமத்துக்கு போகணும், நீந்தி, புயல் இருக்குது, நிறைய தண்ணி இருக்குது, போக முடியல, பொங்கி இருக்குது. ஆனா கூட அடுத்த கரைக்கு போய் வீட்டுக்கு போயிருக்காரு, மாமனார் வீட்டுக்கு போயிருக்காரு. மாடியில மனைவியோடைய ரூம் இருக்கு, அங்கே கயிறு தொங்கி இருக்கு. இவரு கயிறு பிடிச்சிட்டு மேல போய் மனைவியை கூப்பிடும் பொழுது மனைவி வெளியே வருது. ரூம்ல இருந்து வரும் பொழுது அந்த அம்மா பாத்தி கேட்பாங்க, எப்படி வந்திருக்கீங்க? இருட்டா இருக்கு, புயலா இருக்கு, எப்படி வந்தீங்க? எதற்காக வந்தீங்க? என்ன பைத்தியம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதை பிடிச்சி மாடிக்கு வந்தீங்களோ பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாக்கா, அப்போ பாக்குறாரு பாம்பு பிடிச்சிதான் அவர் மேல வந்திருக்காரு. அந்த மோகத்துல நான் பாம்பு பிடிச்சிட்டு வரேன் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. அப்போ அந்த அம்மா வந்து ஞானி, ஒரு ஞானி. அவங்க சொல்றாங்க, நீ எதற்காக பிறந்திருக்கிறியோ அது நீங்க பாருங்க, உங்க பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞான போதை பண்ணும் பொழுது அவரு தியானம் செய்து பயிற்சி செய்து அடுத்த காலத்துல ராமச்சரித்த மானஸ் அப்படி என்ற அற்புதமான ஒரு கிரந்தத்தை எழுதிவிட்டாரு. அப்போ நம்மளுடைய திறமை, நம்மளுடைய சக்தி, நம்மளை வந்து நம்மை நாம் தெரிஞ்சுக்காம, நம்மளால என்ன பண்ண முடியும் என்றது கூட தெரிஞ்சுக்காம வாழ்ந்து இந்த பூ உலகத்தை விட்டு போறோம். அதனால அதற்குள்ளேயே எதா ஒண்ணு சாதிக்கணும், இங்க ஏன் வந்துள்ளோம், எதா ஒண்ணு செய்யணும். சாப்பிடுறது, தூங்குறது, ஏதோ
கொஞ்ச நேரம் இந்த சம்சாரம் தொழில் நடத்துறது இல்லாமலே இந்த ஆன்மாவுக்கு மேலும் ஏதோ ஒண்ணு ஒர்க் இருக்குது, சாதிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். மூணாவது ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்றாரு. கஸ்துவம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோமே தாத்தஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, இங்கே நம்ம தெரியாமலே பந்தத்தில் எப்படி விழுந்து இருக்கிறோம் அப்படின்றது கேக்குறாரு, சொல்றாரு, கேக்குறாரு. கஸ்துவம் கோஹம் குத ஆயாதா, யாரு தாத்தா, யாரு அம்மா, விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு கனவு போலவை அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளுக்கு கிளியரா சொல்றாரு. இந்த பூ உலகத்துல ஒரு சினிமா, தட் இஸ் நம்மளுடைய ஒரு சினிமா. யாரு கணவர், யாரு மனைவி, யாரு தாய் தந்த, யாரு பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து ஒரு ரோல் எடுத்துட்டு நம்ம இங்கே பிளே பண்றோம். ஒரு மூவி இருக்கு, படம் இருக்கு, படத்துல ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த மூவில ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பாங்க, அடுத்த மூவில ஒரு ரவுடியா இருப்பாங்க, அடுத்த மூவில ஒரு லவர் காதலன் ஒரு ரோல் போடுவாங்க. இப்படி விதவிதமான ரோல்ஸ் போடுவாங்க. ஆனா அந்த ரோல் எதை இருக்குதோ அது அவர் கிடையாது. அவர் போடுற ரோலே தவிர அவர் கிடையாது. அதே போல நம்ம ஒரு ஆன்மா தவிர இங்கே போடுற ரோல் எது இருக்குதோ அது நம்ம கிடையாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பிரசாந்தி, நான் ஒரு சந்திரசேகர், என்னுடைய ரோல் இல்லாமலே அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்சாரத்திலோ விழுந்து இவங்க தான் என்னுடைய பிள்ளைகள், நான் அவங்களுக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கேயே மாட்டிக்கினி நம்ம அதுல விழுந்து இருக்கிறோம். அதை பத்தி சொல்றாரு. அதனால அந்த கனவுல வெளியே வா அப்படின்னு கூட சொல்றாரு. கஸ்துவம் கோஹம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாத்தா இதி பரிபாவய சர்வமசாரம். அவ்வளவுதான், எசன்ஸ் இதுதான், வேற எதுவும் கிடையாது. நீ நடிச்சிரு, நீ ஒரு தாயா இருந்தா தாயா நடிச்சிரு, பொறுப்பு செய், வேலைகள் செய், ஆனா மூழ்கி விடாத. ஒரு தந்தையா, ஒரு பிள்ளையா, ஒரு மருமகளா நீ அந்த ரோல் செய், ஆனா அதுல போகாத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் எசன்ஸ். விஸ்வம் தியக்த்வா ஸ்வப்ன விசாரம். இதுக்கு ஒரு கதை மூலமா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் தூங்கியிருக்காரு, தூக்கத்துல அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவருக்கு ஒரு மாடி வீடு இருக்கு, மனைவி இருக்கு, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முழிப்பு வருது. முழிச்சு பார்த்தாக்கா மாடி வீடு கிடையாது, மனைவி பிள்ளைங்களும் கிடையாது. உட்கார்ந்து அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. என் வீடு இல்ல, என் மனைவி இல்ல, என் பிள்ளைங்க இல்ல அப்படின்னு. ஆக்சுவலா அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இல்லாதது இருக்குது அப்படின்னு கனவுல பார்த்து அது உண்மை அப்படின்னு நினைச்சு அழுவ ஆரம்பிச்சிருக்காரு. அதே போல இந்த கனவு போல வாழ்க்கையை நம்ம உண்மை அப்படின்னு நினைச்சு அனைத்து விஷயங்களுக்கு அழுதுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நம்மளுக்கு கிளாரிட்டிய விஷயங்களை கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகத்துல
அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி தத சுகலே சத்யம் புத்திராதபி கனபாஜாம் பீதிஹி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிஹி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் அனர்த்தம், அதாவது அர்த்தம்னா காசு, அனர்த்தம்னா ஆபத்து, அதிகமா காசு வச்சுக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு தேவையானது, அது தேவைகள், கம்ஃபர்ட்ஸ் அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம். மற்றது உலகத்திற்காகவோ பசங்களுக்காகவோ சொல்லிக்கிறதுக்காகவோ நம்ம அதுக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தமன் அர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத்த சுகலே சத்தியம், அதாவது கொஞ்சம் கூட நமக்கு சுகம் கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவோ சொத்து இருக்குது, ஆனா அந்த கஷ்டங்களோட நோயோட நம்ம கஷ்டப்படுறோமே தவிர நம்மளுக்கு என்ன சுகம் இருக்குது? நமக்காக வச்சுக்கினது போக நம்ம சொசைட்டிக்காக தானம் தர்மம் செய்வது, சர்வீஸ் பண்றதுல எவ்வளோ ஆரோக்கியம் இருக்குது, எவ்வளோ திருப்தி இருக்குது. அதனால நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இங்கே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் மூலமா என்ன நடக்குது, அதிகமா காசு சம்பாதிச்சு வச்சா புத்திராதபி கனபாஜாம் பீதி, நம்ம பசங்களே நம்மள மிரட்டுறாங்க அந்த காசுக்காக, சில இடத்துல அந்த காசுக்காக சொத்துக்காக கொலை பண்றாங்க, அவங்க நம்மள பயம் கொடுத்துறாங்க. புத்திராதபி கனபாஜாம் பீதி, அதனால நம்ம ஜாகிரதையா நம்ம பத்தி, நம்மளுடைய வாழ்க்கை பத்தி, நம்மளுடைய நோக்கத்தை பத்தி நம்ம பார்க்கணும். இதுல இன்னும் பாத்தீங்கன்னா ஷாஜஹான் அவுரங்கஜேபு பாத்தீங்கன்னா அந்த சிம்மாசனத்துக்காக அவரை என்ன பண்ணிருக்காரு, அப்பாவை எடுத்துட்டு போயிட்டு ஜெயில போட்டாரு, கைதி பண்ணிட்டு சிம்மாசனத்து மேல ராஜாவா உட்கார்ந்துருக்காரு அவுரங்கஜேப். அதனால அந்த தேவையற்றது எதை இருக்குதோ அது நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்காரு. அர்த்தமன் அர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத்த சுகலே சத்தியம் புத்திராதபி கனபாஜாம் பீதிஹி சர்வத்ரேஷா விஹிதா ரீதிஹி, எங்க போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் இதேதான் கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணம் குருசத் புத்தினி மனசி வித்ருஷ்ணம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தமுத்தேன வினோதய சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் மூட ஜஹீஹி தனாகம திருஷ்டம், அந்த மூர்க்க தத்துவத்தால மூடத்தால திருஷ்ணம்னா அதிகமா காசு சம்பாதிக்கணும்னு ஓடுறது பத்தி சொல்றாங்க. மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணம் புருஷத் புத்தினி மனசி வித்ருஷ்ணம், புருஷத் புத்தி அப்படின்னா சரியான நல்ல புத்தியோட, வித்ருஷ்ணம்னா அந்த சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மிதிமீந்திய கோரிக்கை எது இருக்குதோ அதிலிருந்து சரியான புத்தியோட வெளியே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனசி வித்ருஷ்ணம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம், சரியான வாழ்க்கை முறை அப்படின்னா சரியான சம்பாதனை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, எப்படி சரியான தொழில் செய்யணும். ஒரு நான்வெஜ் ஷாப்பு வச்சா யாருக்கு பிரயோஜனம்? நம்ம அன்பாவுக்கு பிரயோஜனம் இல்லை, சமூகத்துக்கு பிரயோஜனம் இல்லை, சரியற்ற தொழில் அது. அப்படிப்பட்ட வியாபாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வைன் ஷாப் இருக்குது, அதுவும் சரியான தொழில் இல்லை. அதனால சரியான ஜீவனோபாயம் அப்படின்னு புத்தர் கூட சொல்லியிருக்காரு. அதனால
இங்கே சரியான தொழில் செய்யணும், நிஜ கர்மோபாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தமுத்தேன வினோதய சித்தம். அதே போல மற்றவர்களை மோசம் செய்யாமலே, மற்றவர்களுடைய வியாபாரமோ தொழிலோ நம்ம இழுத்துக்காமலே, அவங்களுடைய வளர்ச்சி தடுத்து நம்ம வளராமலே, இப்படி நம்ம சரியான வகையில தொழில் செய்து சரியான வகையில வித்தமுத்தேன வினோதய சித்தம், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நம்ம நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். இங்க என்ன சொல்லிருக்காங்க? என்ஜாய் கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால என்ஜாய் பண்ணாம யாரும் இருக்கக்கூடாது, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மாகுரு தனஜன யவ்வன கர்வம் ஹரதி நிமேஷ காலா சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதந்தம் பிரவிச விதித்வா. அதாவது மாகுரு தன ஜன யவ்வன கர்வம், நம்மளுக்கு 3 விதமான கர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பேசிக்ல இந்த 3 இருக்கும். தன ஜன யவ்வன அப்படின்னா எனக்கு தனம் இருக்குது, காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அகங்காரமா இருப்போம். எனக்கு அனைத்தும் இருக்கும், நான் எதை நினைச்சா நடக்கும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காசு பார்த்தி அகங்காரமா இருப்போம். எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம், யாரும் என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அதிகாரத்தோட இருப்போம், அந்த கர்வத்தோட இருப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இது சொல்லியிருக்காரு. ஜனம்னா மக்கள், அவங்களுக்கு காசு இருக்கிறதுனால நிறைய பேரும் நம்ம சுத்தி இருப்பாங்க. அவங்க எதை சொன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கு காட்டிக்கிறதுக்கு இத்தனை பேரு என் கூட இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபாலோ இருக்கிறாங்க, இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே காட்டிக்கிறது. அதனால ஜனகர்வம், மக்கள் இருக்கிறாங்க அப்படின்ற கர்வத்தோட இருப்போம். அடுத்தது யவ்வன கர்வம், இளமை பருவத்துல எப்படி இருப்போம்? நான் தான் கரெக்ட், நான் எதை வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த யவ்வன கர்வம் இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா முதியோர் வரும்போது கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருப்போம், முடியாததுனால. அதுவே முடிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு இருக்க மாட்டோம். அதனால இந்த 3 தன ஜவன யவ்வன கர்வம் 3மே இருக்கும். ஆனா அரத்தி நிமேஷத்து காலா சர்வம் அப்படின்னா காலம் அனைத்தையும் நிமிடங்களில் கொண்டு போகும். பாருங்க, வருடங்கள் நாட்கள் கடகடகடா ஓடிட்டு இருக்குது. இப்போதான் சூழ்நிலைகள் நிகழ்ச்சிகள் நடந்த மாதிரி இருக்கும், ஆனா பார்த்தாக்கா வருடங்கள் ஆயிப்போயிடும், நம்ம டைமு ஆயிப்போயிட்டே வருது. அனைத்தும் கொண்டு போகும் காலம். தனம் பசங்க எடுத்துருவாங்க, நமக்கு காசு இருக்காது. முதியோர் வயசு இருக்கிறதுனால மக்கள் இருக்க மாட்டாங்க, எவனும் இருக்காது, அனைத்தும் காலம் கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலம் கொண்டு போற விஷயங்களை பார்த்து கர்வப்படுறது தேவையில்லை, ஜாகிரதா அப்படின்னு சொல்றாங்க. ஹரதி நிமேஷத்து காலா சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா. இந்த பூமி, அகிலம்னா பூமி மேல மாயையோட இருக்கும், அனைத்தும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அனைத்தும் போகும், காலியாகும், காலம் கொண்டு போகும். அதனால அந்த மாயையில் விழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. பிரம்மபதந்தம் பிரவிச விதித்வா, அந்த பிரம்மபதம், அந்த
கடவுள் நிலை, அந்த ஆன்ம நிலை, அந்த தெய்வ நிலை எது இருக்குதோ, நான் கடவுள் என்பதை நீ உணரு, தெரிந்து கொள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. அடுத்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காத்தே காந்த தனகத்த చింత వాతులకింతవ నాస్తి నియత్త త్రిజగతి సజ్జన సంగతి రేఖ பவதி பவார்ணவ தருணே நௌகா அப்படின்னா காத்தே காந்த தனகத்த சிந்தா, அதாவது பெண்களின் பின்னாடி போறதோ சம்பாதிக்கிறதோ அதை பத்தி மட்டுமே நினைக்காத. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா அப்படின்னா 3 உலகங்கள் லோகங்களோட ஆசாங்களோட, அதாவது மாஸ்டர்ஸோட சஜ்ஜன சாங்கச்சம் செய், ஆன்மீக உரையாடல் செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இங்க பார்த்தா 3 உலகங்களுடைய மாஸ்டர்ஸ் அப்படின்னா பௌதிக காரண மகா காரண உலகங்களும் மாஸ்டர்ஸ் உடைய தொடர்பு சாங்கத்தியம் தேவை அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பௌதிக உலகத்திலோ தெரியும் குருவோட சஜ்ஜன சாங்கச்சம், ஆன்மீக நபர்களோட சஜ்ஜன சாங்கச்சம் செய்வோம். அடுத்த காரண உலகங்கள்ல மகாங்களே இருப்பாங்க. அவங்க தியானம் செய்யும் பொழுது இறங்கி நம்மளோட ஆன்மீக உரையாடல் செய்வாங்க. நம்ம பாக்குறோம் மூவிஸ்ல தவம் செய்யறவங்களுக்கு அவங்க மகாங்கள் இறங்கி ஞானத்தை கொடுக்கறது, ஞான போதை செய்யறது. இப்போ நச்சிகேதன் இருக்காரு கட்டோபனிஷத்துல, அவருக்கு என்ன சொல்றாரு, யமன் இறந்து போன பிறகு நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்ற சரஸ்வதி ஞானம் கொடுத்திருக்காரு. ஆஃப்டர் டெத்து என்ன நடக்கும்ன்ற ஞானத்தை கொடுத்திருக்காங்க. அப்படி அந்த விஷயங்களை நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். திருமூலர் அவர்கள் திருமந்திரத்தை எப்படி கொண்டு வந்தார், அந்த ஞானத்தை ஆன்மீகம் மூலமாக பயிற்சியால மகாங்கள் கொடுத்த ஞானத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்காரு. அதனால நம்ம மற்ற மாஸ்டர்களோட சஜன சாங்கச்சம் செய்யணும். மகா காரண உலகங்கள் அப்படின்னா ஒரு புத்தர் இருக்கலாம், ஒரு கிருஷ்ணர் இருக்கலாம், ஒரு வியாசர் இருக்கலாம். அவங்க நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. அதனால திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தருணே நௌகா, இந்த கப்பல் அந்த சம்சாரம் என்ற கடலில் மூழ்கி விடாமலே அடுத்த கரைக்கு சேஃப்டியா போகணும் அப்படின்னா அந்த ஞானம் தேவை, சஜ்ஜன சாங்கச்சம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம பௌதீகமா எப்படி இருப்போம், எதுல மூழ்கி விடுவோம், எதை மிஸ்டேக்ஸ் செய்யறோம், எப்படி இருக்கணும்ன்றது சொல்லியிருக்காரு. அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீகம் அப்படின்னா எதனை ஆன்மீகம் நினைக்கிறோம், எதனை ஆன்மீகம் கிடையாது, எது ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. அதை பத்தி பார்க்கலாம். குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதுவாதானம் ஞான விஹீன சர்வமதேனா முக்திம் ந பஜதி ஜன்மசதேனா அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. குருதே கங்கா சாகர கமனம் அப்படின்னா ஒரு கடல், கங்கைன்னா ஆறு, இது கலந்து இருக்கிற ஒரு இடத்துல குளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு புண்ணியம் வரும், நன்மை வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனா எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல வராரு. குருதே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலன மதுவாதானம், விரதங்கள் செய்வது, நோன்பு செய்யறது, தானம் கொடுக்கறது, இது அனைத்தும் செய்தாலும் கூட
விரத பரிபாலன மதுவாதானம் ஞான விஹீன சர்வமதேன. அனைத்து மதங்களில் ஞானம் இல்லாதவர்கள் தான் இருக்கிறார்கள். இவை அனைத்தும் செய்றாங்க, ஆனா ஞானம் கிடையாது. முக்திம்ன பஜதி ஜென்மசித்தேனா, ஞானம் இல்லைன்னா முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நூற்று கணக்கான பிறவிகள் எடுத்தா கூட, இது அனைத்தும் செய்தா கூட ஞானம் இல்லைன்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஞானம் என்ன அப்படின்னா, நான் ஆன்மா, நான் கடவுள் அப்படின்ற ஞானத்தை தெரிந்து கொள்ள வரைக்கும் முக்தி கிடையாது. ஞானான் முக்திஹி, கபில மகாமுனி சொல்லியிருக்காரு. ஞானம் இருக்கிறவங்க மட்டுமே முக்தி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியா நம்மளுக்கு மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ என்ன செய்வோம்? ஒரு குருவை தேடுவோம், ஆன்மீகத்தை தேடுவோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஸ்லோகத்துல கொடுத்திருக்காரு. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசஹ காஷாயாம்பர பகுகிருத வேஷஹ பச்சென்ன பிச்சன பஸ்யதி மூடஹ உதர நிமித்தம் பகுகிருத வேஷஹ அப்படின்னு, ஜட்டிலோ முண்டி மொட்டை அடிக்கிறது, சில பேர் குருவா காட்டிக்கிறதுக்கு மொட்டை அடிக்கிறது. லுஞ்சித கேசஹா, ஜட ஜடையா முடி வளர்த்து உட்கார்றவங்க. காஷாய அம்பர பகுகிருத வேஷா, ஒருத்தரு காவி வஸ்திரங்கள் அணைந்து உட்கார்றது, இன்னொருத்தரு எல்லோ கலரு, ஒருத்தரு ஒயிட் ட்ரெஸ், இப்படின்னு ட்ரெஸ் கோடு வச்சுட்டு ஆன்மீகத்தை காட்டுறாங்க. ஆனா ஆன்மீகம் கிடையாது. அந்த ரூபத்துல நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு அவங்க பார்த்த உடனே நம்மளுக்கு புரியணும், ஓஹோ இவங்க ஒரு ஆன்மீக நபர் அப்படின்னு புரியறதுக்கு விதவிதமா ரெடி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாரு ஆதிசங்கரர்? டூப்ளிகேட் குருஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு சொல்லியிருக்காரு. அந்த காலத்திலோவே ஒரு ஒரிஜினல் குரு இருந்தா 10 பேரு டூப்ளிகேட் இருப்பாங்க. இங்க பாருங்க பொருட்கள் எப்படி இருக்கும். ஒரு ஒரிஜினல் இருந்தா 10 டூப்ளிகேட் இருக்கும். அதே போல ஆன்மீகத்தில கூட இருக்கும், ஜாகிரதா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா விதவிதமான சப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க படிச்சுட்டு, ஆனா ஆன்மீகமா இருக்க மாட்டாங்க, அந்த ஞானம் இருக்காது அப்படின்னு சொல்ல வராரு. அதனால ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசஹ காஷாய அம்பர பகுகிருத வேஷஹ பச்சன்ன பிச்சன பஸ்யதி மூடஹ. அதாவது 3ஆம் கண்ணு வச்சு பார்க்க முடியும், ஆனா அந்த 3ஆம் கண்ணோட பார்க்காமலே, பஸ்யதி மூடஹ பார்க்க முடியாமலே இருக்கிற மூர்க்க குருகள் இருக்கிறாங்க. மைண்டோட மட்டுமே யோசிச்சுட்டு அந்த மைண்டு சொன்னது போல பேசிட்டு இருப்பாங்களே தவிர ஞானம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. அதனால நம்ம பஸ்யதி மூடோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதர நிமித்தம் பகுகிருத வேஷா, வயிற்றுக்காக அந்த சாப்பாடுக்காக விதவிதமான பலவிதமான வேஷங்கள் போடுவாங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஆனா அந்த சமயத்துல சாப்பாடுக்காக வேஷங்கள் போடுவாங்க. இப்போ எதுக்கு வேஷம் போடுறாங்க அப்படின்னாக்கா, ஃபேஷன். ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது ஃபேஷன், ஆன்மீகம் ஃபேஷன். நான் ஒரு குரு, எனக்கு சக்கரங்கள் பற்றி தெரியும், எனக்கு அந்த உலகத்தை பத்தி தெரியும், இந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் பத்தி தெரியும், எனக்கு தேர்ட் ஐ இருக்குது அப்படின்னு கர்வமா சொல்ற நாட்கள்ல நம்ம இப்போ இருக்கிறோம். ஒரு டைம்ல
எனக்கு பில்டிங் இருக்கு, கார் இருக்கு, எனக்கு பொசிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், எனக்கு டீச் பண்ண தெரியுது, அத தெரியுது, இத தெரியுது, நான் ஒரு சத்குரு, அவங்கள விருது கூட கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாட்கள்ல இருக்கிறோம். இப்போ ஸ்பிரிச்சுவாலிட்டி ராக்கெட் ஃபாஸ்ட்ல இருக்குது. ஆனா அதுல யாரு நேர்மையா போறாங்க, யாரு நேர்மையா செய்றாங்க, அந்த வாழ்க்கை யாரு வாழ்றாங்க அப்படின்றது நம்ம பார்த்து உண்மையான மாஸ்டர்ஸோ உண்மையான குருவோ நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய நாட்கள்ல இருக்கிறோம். இது நம்மளுக்கு அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. மாஸ்டர்ஸ் இன்னும் சில இருக்குது, நம்ம சொல்லிக்கலாமா, இல்ல டவுட்ஸ் ஷேரிங்கு முடிச்சுக்கலாமா? கொஞ்சம். மேடம் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எஸ் இன்னைக்கு சார். ஏன்னா சாட்டர்டே திஸ் ஹாலிடே அண்ட் ஆல்சோ பொங்கல் ஃபெஸ்டிவல் ஹாலிடே. நீங்க வந்து எஸ் சார். பேசுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. யூ கம் ஆன் எ எஸ். வெரி ஆஸ்பிஷியஸ் டே மேடம். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேர்ட் டே ஆஃப் தி பொங்கல். ஸோ நீங்க பேசுங்க மேடம், மாஸ்டர்ஸ் கேட்பாங்க ப்ளீஸ். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்ஸ் மேம். அடுத்த நம்ம பார்த்தோம்னாக்கா என்ன சொல்றாரு அப்படின்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே செய்யனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே. ஞானத்தை தெரிஞ்சுக்கலன்னா, நம்ம தியான சாதனை பயிற்சி பண்ணலைன்னா, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அதாவது பிறந்திருப்போம், இறந்து போயிருப்போம், பறப்போம், இறப்போம் அப்படின்னா அந்த ஜென்ம சக்கரத்திலவே சுத்திட்டே இருக்கிறோம். ஸ்கூலுக்கு போறோம், மறுபடியும் ஃபெயில் ஆயிடுறோம், மறுபடியும் அதே கிளாஸ் படிக்கிறோம், மறுபடியும் மறுபடியும் அதே படிக்கிறோம், வர்றோம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். புனரப்பி ஜனனி ஜட்டரே செய்யணும். சாப்பிடுறோம், தூங்குறோம். ஜட்டரேன்னா வயிற்று, அந்த தாய் வயிற்றுலோ பிறக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உஷாரு சொல்றாரு ஆதிசங்கரர். சம்சாரே பகுதுஸ்தாரே, இந்த சம்சாரத்திலோ மூழ்கி விடுறோமே தவிர பாஹி முராரே. முராரி அப்படின்னா அர்த்தம் ஸ்ரீ கிருஷ்ணர் போல. முராரி யாருடைய பேரு? கிருஷ்ணருடைய பேரு. முராரி அப்படி தயாராகணும், ஒரு ஆன்ம ஜானி ஆகணும், ஒரு பிரம்ம ஜானி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வருவோம் போவோம், வருவோம் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது. என்ன பேரு அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பத்மபத்ரமிவாம்பசா அப்படின்னா தாமரை இலை மேல நீர் துளி போல வாழுபவர் அப்படின்னா இந்த உலகத்திலே இருப்பாரு, சம்சாரத்திலே இருப்பாரு, தொழில் செய்வாரு, அதாவது அவர் ராஜாவா இருக்கிறாரு கிருஷ்ணரு. ஆனா கூட எதுல அவரு ஒட்டி கிடையாது. இத பத்தி நம்ம ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு இந்த உலகத்தோட அப்படின்றதுக்கு. டெய்லி பழக்கமா கிருஷ்ணருடைய 8 மனைவிகள் சாப்பாடு கட்டிட்டு யக்ஞவல்க மகர்ஷிக்கு கங்கா ஆறு நதி தாண்டி சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க. அன்னைக்கு கூட கிளம்பும் போது கங்கா ஆறு பொங்கி இருக்குது, எப்படி போறது அப்படின்னு கிருஷ்ணர் கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, கங்கா ஆறு உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு டவுட் வருது. 8 மனைவி இருக்கிறாங்க, இவங்க எப்படி நித்திய பிரம்மச்சாரி ஆயிடுவாரு அப்படின்னு டவுட் வருது. பட் அப்போ கேட்க முடியாது, கிளம்பணும். அதனால அவங்க கங்கா ஆறு கிட்ட போயிருக்காங்க. அங்கே
கங்காருக்கு சொல்லியிருக்காங்க. நித்த பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கங்கா ஆறு வழி கொடுக்குது. அவங்க தாண்டி யக்ஞவல்க மகர்ஷிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திருப்பி வரும்போது மறுபடியும் கங்கை பொங்கிதான் இருக்குது. அப்போ அவரிடம் கேட்பாங்க எப்படி போறது அப்படின்னாக்கா அவர் சொல்றாரு, நித்யோபவாசி யக்ஞவல்க மகர்ஷி வழி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கேளுங்க, அது கொடுக்கும்னா. உபவாசின்னா சாப்பிடாம இருக்கிறவங்களதான் உபவாசி சொல்லுவோம். இப்போதானே அவருக்கு சாப்பாடு கொடுத்தோம், எப்படி இவரு நித்தியோபவாசி ஆயிருக்காரு? மறுபடியும் டவுட் வருது. ஆனா அவரை கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது. அதனால இவங்க ஆர்கிட்ட அவங்க சொன்னது போல நித்தியோபவாசி யக்ஞவல்க மகர்ஷி வழி கொடுக்க சொன்னாருன்னு சொன்ன உடனே ஆறு வழி கொடுத்துச்சு. இவங்க வந்திருக்காங்க, அரண்மைக்கு வந்திருக்காங்க. அங்க ஸ்ரீகிருஷ்ணரோட இந்த கேள்வி கேட்பாங்க சத்யபாமா, எப்படி நீங்க நித்த பிரம்மச்சாரி, அவர் எப்படி நித்தியோபவாசி அப்படின்னு கேட்கும் பொழுது இது சமயம் வரும் பொழுது உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணர். ஒரு நாள் அரண்மனையில ஒரு போட்டி நடக்குது. உட்கார்ந்து சாப்பாடு சாப்பிடணும், கரெக்டா தலைமையில கத்தி தொங்க வச்சிருப்பாங்க. இந்த கத்தி தொடாமலே நம்ம சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வரணும். யாரு ஜெயிச்சிருவாங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்கு. இது போட்டி. அந்த போட்டியில சத்யபாமா கத்தி தொடாமலே அதை கரெக்டா தொங்க வச்சிருப்பாங்க. தொடாமலே சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வருவாங்க. அன்னைக்கு ஜெயிச்சுட்டு அந்த விஷயம் சொல்றதுக்கு கிருஷ்ணரிடம் போகும் பொழுது அவர் கேட்பாரு கிருஷ்ணரு, நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னாக்கா அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் என்ன சாப்பிட்டேனோ எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போதானே சாப்பிட்டி நீ ஜெயிச்சு வந்துட்டீங்க, அப்போ ஏன் தெரியாது என்ன சாப்பிட்டேன் அப்படின்ற விஷயம் உனக்கு ஏன் தெரியாதுன்னு கேட்டாக்கா அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய மனம் கத்தி மேல இருக்குது, தொடாம வெளியே வரணும் அப்படின்னு கத்தி மேல இருக்குது, அந்த சாப்பாடு மேல கிடையாது, அதனால நான் என்ன சாப்பிட்டேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, நீங்க எப்படி உன்னுடைய மனம் கத்தி மேல வச்சுட்டியோ அதே போல நானும் மனைவிகளோட இருந்தாலும் ராஜ்ய பரிபாலனை செய்தாலும் அனைவரையும் காப்பாத்தினாலும் எதை செய்தாலும் என்னுடைய மனம் அந்த பிரம்ம நிலையிலோ இருக்கும். அதுக்காக தான் நான் நித்திய பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி என்ன கல்யாணம் பண்ணாமே இருக்கிறது, யாரோட பழகாமே இருக்கிறது கிடையாது. பிரம்மச்சரியம் அண்ணா பிரம்ம நிலையில் செரிப்பது, பிரம்ம நிலையில் இருப்பது தான் பிரம்மச்சாரி. அதனால நான் நித்திய பிரம்மச்சாரி, எப்பவுமே அந்த பிரம்மச்சாரி நிலையில இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அன்னைக்கு நீ கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர். அடுத்தது, ஓகே, நீங்க நித்திய பிரம்மச்சாரி, யக்ஞவல்க மகர்ஷி எப்படி நித்தியோபவாசியே ஆயிருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவரு இங்க எல்லா காலி வச்சுக்கின்னு இருக்கிறாரு, வெறும் கொஞ்சம் சாப்பாடு இந்த பௌதீக உடல் நிக்கிறதுக்கு மட்டும்தான் சாப்பிடுறாரு, அவருடைய மைண்ட் எல்லாமே காலிதான், அதனால அவரு நித்தியோபவாசி அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஆன்மீக அர்த்தங்கள் சரியா தெரிந்து கொண்டு அதன்படி இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எத்தனை விதங்களாகலும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரு இன்னும் ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. பகவத்கீதா கிஞ்சித தீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதப்பியேன முராரி சமர்ச்சா கிரியத்தே தஸ்யமேன சர்ச்சா அப்படின்னு சொல்லி இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பகவத்கீதா கிஞ்சித தீதா, நம்ம இந்த உடல் விட்டு மேல உலகத்துக்கு போகும் பொழுது
யமன் என்ன கேட்பாரா நம்மள, எப்ப நீ பூ உலகத்துக்கு பிரயாணம் செஞ்சு அது வரைக்கும் போய் திருப்பி வந்தியாச்சே, என்ன பண்ணியாச்சு? பகவத்கீதை கொஞ்சமாவது படிச்சு வந்துட்டியா அப்படின்னு கேட்பாரா யமன். பகவத்கீதா கிஞ்சித கீதா கொஞ்சமாவது படிச்சிட்டியா? கங்கா ஜலலவ கணிகா பீதா அப்படின்னா கங்கா ஜலம்னா காசிலோவோ ஹிமாலயாஸ்லோவோ கிடைக்கிற கங்கா கிடையாது, பூகங்கா கிடையாது, ஆகாச கங்கா. ஆகாச கங்கான்னா காஸ்மிக் எனர்ஜி, சிவனுக்கு தலைமையில இருக்கும். அது என்ன, சிவன் தியானம் செய்யும் பொழுது காஸ்மிக் எனர்ஜி அதிகமாயிட்டு நிரம்பி வெளியே வருதுதான் காஸ்மிக் எனர்ஜி, அந்த ஆகாச கங்கா. அதனாலதான் குரூப் மெடிடேஷன்ல உட்கார்ந்தா ஒருத்தர் நல்லா தியானம் செய்யறவங்க இருந்தா, சிவன் போல் தியானம் செய்யறவங்க இருந்தா கூட அந்த ஆகாச கங்கா ஜாஸ்தியான நிரம்பி இருக்கிற கங்கா அனைவருக்கும் ஷேர் ஆயிடும். அதனாலதான் குரூப் மெடிடேஷன் சொல்லுவாங்க, இந்த ஆகாச கங்கா கொஞ்சமாவது குடிச்சிட்டியா? அந்த காஸ்மிக் எனர்ஜி நம்மளுடைய எச்சலோட சேரும் பொழுது அந்த ஒரு துளி, ஒரு சொட்டு கங்கா ஜலம் குடிச்சிட்டியா அது மிழுங்கும் பொழுது அப்படின்னு கேக்குறாரு. அந்த பயிற்சி, தியான பயிற்சி பற்றி சொல்றாரு. கங்கா ஜலலவ கணிகா பீதா சக்ருதபியேன முராரி சமர்ச்ச. மறுபடியும் வருது முராரி அப்படின்னா கிருஷ்ணர் போல கொஞ்சமாவது ஆன்ம ஜானம் பிரம்ம ஜானம் சம்பாதிச்சிட்டியா? கொஞ்சம் ஆன்ம ஜானி ஆயிட்டியா? பூமிக்கு போயிட்டி அப்படின்னு கேட்பாரா. இதெல்லாம் செஞ்சா எந்த மீட்டிங்கு வைக்க மாட்டாரா. இத செய்யலன்னா உட்கார வச்சு மீட்டிங் வச்சிருப்பாரா. அதனால ஏதாவது கொஞ்சம் ஆன்மீகமா எதா ஒண்ணு கொஞ்சமாவது நம்ம அடைந்து இந்த பூ உலகத்தை உடல் வெட்டி மேல போகணும், எதா கொஞ்சம் சாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாத்தீங்கன்னா அற்புதமான வழி கொடுத்திருக்காரு ஆதிசங்கரர். சச்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சல சித்தம், நிச்சல சித்தே ஜீவன் முக்திஹி அப்படின்னா, சச்சங்கம் சத்தியத்துடன் கூடி இருக்கணும், ஆன்மாவுடன் கூடி இருக்கணும், சுயஸ்வரூபத்துடன் கூடி இருக்கணும். சச்சங்கம் அப்படின்னா தியானத்தில் நம்முடன் நாம் கூடியிருப்போம், சத்தியத்துடன் கூடியிருப்போம். அதை பத்தி சொல்றாரு. சங்கமன்னா கூடி இருக்கிறது. எப்பொழுது ஆன்மாவுடன் கூடி இருக்கிறோமோ, தியானத்தில் நம்முடன் நம் கூடி இருக்கிறோமோ, சத்தியத்துடன் கூடி இருக்கிறோமோ, நிசங்கம் நான் அட்டாச்மெண்ட் வருது. அதாவது நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா அட்டாச்மெண்ட்ல டிட்டாச்மெண்ட் அனைத்தும் இருக்கணும். ஆனா எதோட நம்மளுக்கு பந்தம் கிடையாது, அட்டாச்மெண்ட் கிடையாது. இப்போ நான் சிஸ்டத்துல உட்கார்ந்து பஜகோவிந்தன் சொல்றேன், எனக்கு சிஸ்டம் வேணும், ஆனா சிஸ்டத்தோட எனக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த சிஸ்டம் போனா எனக்கு அழுவு கிடையாது, துக்கம் கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம் மாஸ்டர்ஸ், ஒரே ஒரு செகண்ட். மாஸ்டர்ஸ், மேடம் கருத்துக்களை அருமையாக சொல்வார்கள், உன்னிப்பாக கேட்க வேண்டும். நான் முதலே அதை கூறியிருக்க வேண்டும். கருத்துக்களை ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. இவங்க பிறந்தது ஆந்திராவனாலும் தமிழை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா அழகாக பேசுகிறார்கள், தெளிவாக சொல்லுவார்கள். திருமூலரை பத்தி எல்லாம் பேசினாங்க, மிக சிறப்பா இருந்தது. இது நான் முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். மேடம், I told that though Madam is from Andhra, Madam is telling all aspects of Tamil like Tirumular, everything very fantastic, Madam. Your speech. Yes, please proceed. Madam, sound raledu, Madam.
సౌండ్ రాలేదు మేడం. వస్తుంది వస్తుంది సౌండ్ సార్, ఇప్పుడు వస్తుంది. వస్తుంది ப்ளீஸ் சார். Yeah. ப்ரொசீட் மேடம். அப்போ அவரு என்ன சொல்றாரு, சச்சங்கத்வே நிசங்கத்துவம். எப்போ தியானம் செய்றோமோ நான் அட்டாச்மெண்ட் வரும். நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா அனைத்தும் யூஸ் பண்ணுவோம், அனைத்தும் அனுபவிக்கிறோம், ஆனா அதோட அட்டாச்மெண்ட் கிடையாது. அதுக்காக நம்ம நாம துக்கப்படுத்திக்க மாட்டோம். அவற்றின்காக நம்ம நம்மள நாம சுருக்கி வச்சுட்டு அதுல மூழ்கிட்டு இறந்து போக மாட்டோம். அதனால அந்த நான் அட்டாச்மெண்ட் வரும். அத கிருஷ்ணர் போல ஒரு நீர்த்துளி போல ஒரு தாமரை அலை மேல அந்த நிசங்கத்துவம் வரும். நிசங்கத்வே நிர்மோகத்வே அப்படின்னா எப்பொழுது நான் அட்டாச்மெண்ட்ல இருக்கிறோமோ மோகம் இருக்காது. மோகம்னா அர்த்தம் என்ன? அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது, அது போயிருச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருக்காது. ஒரு திருதராஷ்டர் மாதிரி இருக்க மாட்டோம். துரியோதனர் அப்படின்னா அவ்வளோ ஒரு பாசம். அந்த பாசத்துல யுத்தம் வருது, அந்த யுத்தத்துல அனைவரும் அழிஞ்சு போனாங்க. யாரோடைய அறியாமலத்தனம்? திருதராஷ்டரின் அறியாமலத்தனம். நன்மை சொல்லலாமே, பையனுக்கு நன்மை கத்து கொடுக்கலாமே, ஒரு அறியாமலத்தனத்திலோ மோகத்தில் பையன் மேல மோகத்திலோ எவ்வளவு வருது? குருக்ஷேத்திர யுத்தமே வருது. நிர்மோகம். எப்பொழுது நிசங்கம் வருதோ நிர்மோகம் வருது. நிர்மோகத்வே நிశ్చల சித்தே. எப்போ மோகம் இல்லையோ, அந்த கண்மூடித்தனம் பிளைண்ட்னஸ் இல்லையோ, அதுக்காக தான் அவர் கண்ணுக்கு துணி கட்டுறது. நம்ம பௌதீகமா பாக்குறோம், ஆனா அது கிடையாது. கண்ணுக்கு கட்டுறாங்கன்னா அர்த்தம் அறியாமலத்தனம், இருட்டுத்தனம் அப்படின்றது அர்த்தம். நிர்மோகத்வே நிశ్చల சித்தம். எப்பொழுது மோகம் இல்லையோ சித்தம் அலை பாயாமே அமைதியா இருக்கும். யாரை பத்தி யோசனை இருக்கும்? எதை பத்தி யோசனை இருக்கும்? வாழ்க்கை அருமையா வாழ்றோம், என்ஜாய்மெண்டா வாழ்றோம். எதை பத்தி கவலை இல்லை, எதை பத்தி மோகம் இல்லை, எதை பத்தி அட்டாச்மெண்ட் இல்லை. அப்போ இந்த ஆன்மா எப்படி இருக்கும்? செலப்ரேஷனா இருக்கும், வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கும். அனைத்தும் வச்சுட்டு சித்தம் ஆல்வேஸ் கவலைகளோட, சிந்தனைகளோட, மோகத்தோட, இந்த கஷ்டங்களோட இருக்கும்போது கொண்டாட்டமே இங்கே இருக்குது வாழ்க்கையில. அதனால நிశ్చల சித்தே. சித்தம் எப்போ நிశ్చலமா அசையாமே இருக்குதோ, இந்த வாழ்க்கையில ஜீவிச்சு இருக்கும் பொழுதே ஜீவன் முக்தி. நம்ம கொண்டாட்டமா இருப்போம். அந்த கொண்டாட்டமா இருக்கிறது தான் முக்தி அப்படின்னு சொல்றாங்க. பேரானந்தம், பிரம்மானந்தம், ஆல்வேஸ் ஒரு ஹாப்பினஸ். எது இருக்குதோ இல்லையோ அனைத்தோட இருக்கிறதோட நம்ம ரொம்ப ஹாப்பியா மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி அதுதான் முக்தின்னு சொல்றாங்க. சச்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చల சித்தம், நிశ్చల சித்தே ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 2 ஸ்லோகம் இருக்கு, அத நம்ம தெரிஞ்சுக்கினி நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். இன்னும் அருமையான ஸ்லோகமே கொடுத்திருக்காரு. எப்படி பயிற்சி பண்றோமோ, எவ்வளோ பயிற்சி பண்றோமோ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்க விஹீனஹ எஸ் பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி 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 ஏவம். யோகரத்தோவா, நீ யோகத்தில இரு, இல்ல போகத்தில கூட இரு, பரவாயில்ல, நீ எப்படி வேணாலும் இரு. சங்கரத்தோவா சங்க விஹீனஹா, இந்த சமூகத்தோட கூடியிரு, இல்ல சமூகத்துக்கு தூரமா கூட இரு, காடுல இரு, இல்ல இமயமலையில கூட இரு, பரவாயில்ல. ஆனா எஸ் பிரம்மணி ரமதே சித்தம், நம்ம சித்தத்துல நான் ஒரு பிரம்மன்,
நான் ஒரு கடவுள், நான் ஒரு ஆன்மா, எது இருந்தாலும் அந்த வேர்ட்ஸ் வேற ஒண்ணுதான். நான் பிரம்ம நிலையில இருந்தா எஸ் எஸ் பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவம் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நான் ஒரு பிரசாந்தி, நான் ஒரு உடல், நான் ஒரு ஆசிரியர் இல்லை, நான் ஒரு டாக்டர், எதுவுமே இல்லை, நான் ஒரு ஆன்மா அப்படின்னு வரும் பொழுது, உணரும் பொழுது, நினைக்கும் பொழுது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எதுக்குன்னா நம்மளுடைய ரோல் பிளே பண்ணுவோம், அனைத்தும் செய்வோம். எதனை ஒட்டி விடாமலே பார்க்கிறோம், எதுல மூழ்கி விடாமே இருக்கிறோம், எதுல மாட்டிக்காமே இருக்கிறோம். அப்போ எப்படி இருக்கும் வாழ்க்கை? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். எங்க இருந்தாலும், காட்டுல இருந்தாலோ வீட்டுல இருந்தாலோ, எங்க போனா ஹாப்பினஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல ஆன்மாவுக்கு எந்த லிமிட்ஸ் கிடையாது, அது நீங்க சாதிச்சு வச்சாலே போதும் அந்த பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க, அந்த ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. கடைசி பார்த்தோம்னாக்கா இதுக்கு வழி என்ன அப்படின்னாக்கா பிராணாயாமம், பிரத்யாகாரம், நித்திய அனித்திய விவேக விசாரம், ஜாப்பிய சமேத சமாதி விதானம், குருவவதானம், மகதவதானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எது என்ன செய்யணும் அப்படின்னா பிராணாயாமம். இதுல 2 பிராணாயாமம் இருக்குது. ஒண்ணு ஹட்டயோக பிராணாயாமம், இன்னொன்னு சுகமய பிராணாயாமம். ஹட்டயோகா அப்படின்னா நம்ம இப்படி வச்சு காத்து எடுத்து உள்ள லாக் பண்ணிட்டு நம்ம மெதுவா மறுபடியும் அந்த காத்து விடுறது. இது ஹட்டயோக பிராணாயாமம். எதை ஒண்ணு நம்ம நினைச்சு செய்யறோமோ அதனை விடுற வரைக்கும் மறுபடியும் பிறக்க வேண்டியதுதான். அதை பத்தி சொல்லல. இங்கே சுகமா வர போற மூச்சியை கவனிப்பதால இங்க விடுறது கூட எதுவும் கிடையாது. மூச்சு மெதுவாக 2 இருக்கிறது ஒன்னா மாறிட்டி கலந்து நம்ம இங்கே செட்டில் ஆயிடுவோம். இது பகவத்கீதையில கூட இருக்குது. திருஷ்டியை புரு நடுவில் நிக்க வைத்தால் அப்படின்னு வரும். எப்பொழுது நம்ம ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா அந்த தியான நிலைக்கு போறோமோ அங்க விட வேண்டியது கூட எதுவும் கிடையாது. உள்ளேயே நம்மளுடைய சுயநிலையில் நம்ம ஸ்டாண்ட் ஆயிடுவோம். அதனால பிராணாயாமம் அந்த 0 ஸ்டேட் வரும் பொழுது, எண்ணமற்ற நிலை வரும் பொழுது, ஒரு சூன்ய நிலை வரும் பொழுது பிரத்யாகாரம், பிரதி பிளஸ் ஆகாரம், பிரத்யாகாரம் அப்படின்னா இன்னொரு உணவு, அனதர் ஃபுட். இந்த உடலுக்கு எப்படி சாப்பாடு சாப்பிடுறோமோ ஆன்மாவுக்கு தேவையான காஸ்மிக் எனர்ஜி, உயிர் சக்தி வருது, அதுதான் பிரத்யாகாரமும். அந்த உயிர் சக்தி வாயிலாக வர்ணங்கள் பார்க்கிறோம், காட்சிகள் பார்க்கிறோம், ஞானத்தை அடைகிறோம், அதுதான் ஆன்மாவுக்கு உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பிராணாயாமம், பிரத்யாகாரம். அடுத்த நித்திய அனித்திய விவேக விசாரம். நித்தியம்னா எப்பொழுதுமே இருக்கிறது தான் நிச்சயம், நிரந்தரமா சாஸ்வதமா சத்தியமா இருக்கிறது தான் நித்தியம். அனித்தியம் இந்த உலகத்துக்கு, இந்த இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்தும் அனித்தியம். அதாவது இருக்கும் இருக்காது, இருக்கும் போகும், டெம்பரரியா இருக்கும். எனக்கு உடல் இருக்கு, இது இருக்கும் போகும். என்னுடைய ஸ்கூட்டர் இருக்குது, அது இருக்கும் போகும். அதே போல வீடு இருக்கும் போகும், பூமி இருக்கும் பூமி போகும், சூரியன் இருக்கும் சூரியன் போகும். இது அனைத்தும் அனித்தியம். அப்படின்னா டெம்பரரி ட்ரூத்ஸ் சில இருக்கும், அது கிடையாது. அது அனைத்தும் அனித்தியம், இருக்கும் அழிஞ்சு போகும். அந்த அனித்தியமான விஷயங்களுக்காகவோ பொருட்களுக்காகவோ அந்த டெம்பரரியா இருக்கிற
மானமோ சுகமோ துக்கமோ அவமானமோ அனைத்துக்காக நீ அழுவாத மாட்டிக்காத. நித்திய அனித்திய விவேக விசாரம், விவேகத்துடன் விசாரம் செய். விவேகம்னா என்ன அர்த்தம்? ஆன்மாவுக்கு சம்பந்தப்பட்ட புத்தி தான் விவேகம் அப்படின்னு கூறப்படும். உலகம் கொடுத்த புத்தி கிடையாது, ஆன்மா கொடுத்த புத்தி. அதுதான் அந்த விவேகத்தோட விசாரணை செய். ஏதா ஒண்ணு வரும் பொழுது இது டெம்பரரியா பர்மனண்டா அப்படின்னு நீ நினைச்சுக்கோ, விசாரணை செய் அப்படின்னு சொல்றாரு. நித்திய அனித்திய விவேக விசாரம். ஜாப்பிய சமேத சமாதி விதானம் அப்படின்னா, ஜாப்பியன்னா ஜபம், ஜபம்னா அர்த்தம் பயிற்சி, திருப்பி திருப்பி மூச்சு கவனிப்பது. ஜாப்பிய சமேத சமாதி விதானம், குரு அவதானம் மகதவதானம், சரியான அவதானம். சரியான புத்தியோட நம்ம சரியான வகையில நம்மள நாம வளர்ச்சி பாதையில கொண்டு போறத சரியான ஆன்மீக வழி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இந்த ஸ்லோகத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ், பொறுமையா கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.